எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன சொல்ல தோணுச்சுன்னா, சொந்தங்கள், சொந்தக்காரங்க. சொல்லும்போதே நல்லா இருக்குல்ல? சொந்தங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, சொந்தங்களா? சொந்தக்காரங்களா? இப்படிலாம் இருப்பாங்களா? அப்படின்னு ஆச்சரியப்படுறதுக்கான சொந்தங்கள் வந்து சிலருக்கு கிடைப்பாங்க. சிலருக்கு சொந்தக்காரங்களா? சொந்தங்களா? அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுற அளவுக்கான சொந்தங்கள் வந்து சிலருக்கு கிடைப்பாங்க. இந்த சொந்தங்கள் வந்து துணையாவும், பக்கபலமாவும், ஆறுதலாவும் அப்படிலாம் இருப்பாங்கல்ல. அதெல்லாம் படத்துல மட்டும் தான் நெனைக்கிறேன். நேர்ல கிடையாது போல. எனக்கு கூட சொந்தங்கள் இருக்காங்க. ஆனா, துணையாவும் இல்ல, பக்கபலமாவும் இல்ல. கேலி கேளிகை செய்றதுக்கான ஒரு பொருளா என்னைய பார்க்குற மாரியான சொந்தங்கள் எனக்கு நெறைய இருக்காங்க. அவங்கள வந்து விட்டுட்டு நான் வரவும் முடியல. அவங்கள அப்படியே விட்டுறவும் முடியல. ஏன்னா, இந்த மரமண்டைக்கு புரிய மாட்டுது. அவங்க உன் சொந்தங்கள் இல்ல. உன் வீடு, உன் குழந்தைங்க, உன் உன் வீட்டுக்காரர் இவ்வளோதான் உன் சொந்தம் அப்படிங்கிறத வந்து அந்த மரமண்டை ஏத்துக்க மாட்டுது. திரும்பியும் போய் நிக்க தான் செய்யுது. அது எதனாலன்னு தெரியல. சூழ்நிலையா? அப்படிலாம் யோசிச்சா தெரியல. சரியா தெரியல. ஆனா, வாழ்க்கையில எப்படியாச்சும் முன்னேறிறலாம். இப்படியே இது செஞ்சா நல்லா இருந்துருமோமோ! இப்படி செஞ்சா முன்னேறிருவோம். அப்படிலாம் யோசிக்கும்போது, அத வந்து மனசுக்குள்ளயே பூட்டி வைக்க முடியல. அதுக்கொண்டு அந்த சொந்தக்கார் கிட்ட தான் போயிட்டு சொல்லதுக்குன்னு தோணுது. சொன்னோம்னா, "வர்றா பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு கஷ்டமா? இப்படி செய்டா, நீ நல்லா வந்துருவ. சூப்பர்டா!" அப்படிலாம் சொல்ற அளவுக்கு இருக்குமான்னா, இல்ல. எப்படின்னா, ம் "நீ இப்படி இப்படிலாம் உனக்கு செய்ய வராது. இது உனக்கு சரி வராது. நீ இத செஞ்சேன்னா இப்படி போயிருவ. நாசமா போயிருவ." இப்படிதான் சொல்ற நெகட்டிவா சொல்றதுக்கான சொந்தங்கள் வந்து, நம்ம பக்கத்துல வச்சிருக்கிறது வந்து தப்பு. அதே மாதிரி கஷ்டம்ன்னு நம்ம வந்து ஒரு சொந்தத்துல போய் நிக்கக்கூடாதுங்க. சொந்தங்கள், சொந்தக்காரங்க யார்கிட்டயும் நம்ம கஷ்டம்னா நம்மளோடயே இருக்கணுங்க அது. கஷ்டம் இன்னைக்கு வரும் நாளைக்கு சரியாயிரும். நம்ம இப்படியே இருந்துற போறதில்ல. ஆனா, நம்ம ஏன் அவங்க கிட்ட போய் நிக்கிறோம்? தெரியல. ஆனா அங்க போய் நிக்கிறோம். நின்னா அவங்க வந்து நம்ம வந்து ஒரு கஷ்டம்னு போய் நிக்கிறோம்னா, அவங்களுக்கு அது "உனக்கு இது தேவதான்." அப்படி பேசும்போது நம்மளுக்கு ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருக்க கஷ்டத்துல இது வேற தனி கஷ்டமா அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆனா, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நெறைய ஸ்பேஸ் குடுத்துருவோம். ஒரு கஷ்டத்த சொல்லும்போதே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லயே நம்ம வந்து அவங்களுக்கான இடத்த வந்து அதிகப்படுத்தி குடுத்துருவோம். குடுக்குறதுனால என்னன்னா, நம்ம வாழ்க்கைய சேர்த்து அவங்களே வாழ்றது மாரியான சூழ்நிலை ஆகுது. எப்படின்னா, நம்ம முடிவுகள அவங்க எடுக்கிற மாரி இருக்கும். இப்படி செய், அப்படி செய், இப்படி செய்யாத, அப்படி செய்யாத. அப்படிலாம் சொல்லும்போது, நம்ம கொஞ்சம் ஓவரா இடம் குடுத்துட்டோமோ! அப்படின்னு தோணுது. கட் பண்ணி விடவும் முடியல. சரி ஒரு ஒரு டைம்ல வந்துட்டு, சரி அவங்க அப்படி இருக்காங்களே! சரி நம்ம வந்து அவங்கள வந்துட்டு விடவும் முடியல. சரி அவங்க அவங்க ஸ்டைல்ல இருந்துட்டு போறாங்க அப்படின்னு விட்டுட்டு, நம்ம வேலைய பார்க்கலான்னா, நம்ம குழந்தைங்க லைஃப்லயும் அவங்க வர மாரி இருக்கு. எப்படின்னா, நம்ம வந்து நம்ம லைஃப்ல வரும்போதே நம்ம ஒரு லிமிட்ட நம்ம வந்து தாண்ட விடாம பார்த்துருந்துருக்கணும். அத மிஸ் பண்ணிட்டோம்னா, அடுத்து நம்ம குழந்தைங்க லைஃப்ல தான் போய் வைப்பாங்க. "ஏன் அந்த ஸ்கூல்ல சேர்த்த? நீ என் பிள்ளைய எப்படி வளர்க்குற? அத வாங்கி குடுக்காத, இத வாங்கி குடு." அப்படின்னு ஓவரா அட்வான்டேஜ் எடுத்து, அவங்களே நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துடுறாங்க. ஆனா கஷ்டத்த மட்டும் நம்ம வாழ்றோம். ஆனா, இது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. ஆனா நீங்க இது மாரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு உங்கள மாத்திக்கோங்க. நீங்க, உங்க குழந்தைங்க, உங்க பார்ட்னர் இவங்கள மட்டும் தான் உங்க 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 சொந்தக்காரங்கன்னா இவங்க மட்டும் தான். அத கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். யாரையும் வந்து ஈஸியா நம்பி நம்ம கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் குடுக்காம
ரொம்ப ஸ்பேஸ் குடுக்காம லிமிட்ல வச்சுக்கணும். மரமண்டைங்களுக்கு ஏறாது. இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. ஓகே. என்னைய மாரி நான் அப்படிதான் மாட்டிக்கிறேன். இத செய்யவா? செய்யக்கூடாதான்னு தெரியாம நெறைய விஷயத்துல மாட்டிக்கிட்டு, இப்போ வந்து எப்படிடா அத விட்டு வெளில வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே. என்னடா ஒரே புலம்பலா இருக்குன்னு பார்க்காதீங்க. ஏதோ எனக்கு தோணுச்சு சொல்றேன். உங்களுக்கு இது மாரி புலம்புற மாரியான சூழ்நிலை என்னைக்காவது சொந்தங்களால உருவாகியிருக்குன்னா, ஒரு லைக் தட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது என்னோட செகண்ட் வீடியோ. தேங்க் யூ.